ஹே டியர்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு ப்ராப்பர் லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்காவது இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபைனலாக அப்லோட் பண்ணிட்டேன். ரீசெண்டாக மால் போகும்போது ஒரு ஆஃபர் பார்த்தேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. இந்த பிளேட் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்கிடலாம், இது வ்ளாக்ஸ் வீடியோஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து விவேக் ஹர்ப் ரைஸும் ஒயிட் சாஸும் பண்ணித்தரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அண்ட் ஒரு ஃபாலோவர்ஸும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கான்டினென்டல் டிஷ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துட்டனால என்னால் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கான்டினென்டல் டிஷ் வந்து ப்ராப்பராக பண்ணி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் டிஷ்ஷுமே, ஹர்ப் ரைஸ் வித் ஒயிட் சாஸ். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கிச்சனில் மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ ஏன் இதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒயிட் சாஸும், அதாவது மஷ்ரூம் ஒயிட் சாஸ் வித் ஹர்ப் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் போட்ட ஃபஸ்ட்டு விலாகுக்கே இவ்வளோ வியூஸ் போகும்னு நான் ஆனஸ்ட்டாக எதிர்பார்க்கவே இல்லை. லாங் வீடியோ தான், ஸோ ஒரு 50 or 100 வியூஸ் போனால் போதுன்னு தான் நினச்சி போட்டேன், ஏன்னா இது ஃபஸ்ட் விலாகுன்னு. பட் ஐ சா இட் கிராஸ் 800 வியூஸ் போயிடுச்சு. ஐ வாஸ் ஆனஸ்ட்லி ஷாக்டு அண்ட் சூப்பர் ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. ரொம்ப தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், எல்லோரும் வாட்ச் பண்ணதுக்கும் அதை வந்து லைக் பண்ணதுக்கும் அண்டு என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் பூஸ்டாகவும் இருக்குது. இந்த சப்போர்ட் தான் எனக்கு எப்பயுமே வேணும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது தான் நம்ம ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் போடணும், விலாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஃபுட் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. விவேக் கிட்ட ஃபுட் சாப்பிட கொடுத்தேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதாங்க பிக்கஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் ஃபுட் இருந்த மாதிரி இருந்தது. அவங்களும் அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ மாவெல்லாம் தீந்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து சண்டே, ஸோ இன்றைக்கி ஆட்டி வச்சா தான் நாளைக்கு நம்மளால் இட்லி சுட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன். கிளாத்லாம் வாஷ் பண்ணுற ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பண்ணிடலாம் சைட் பை சைடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிளாத் வந்து வாஷ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நாங்கள் வந்து நானும் விவேக்கும் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு 4 days ஒன்ஸ் இல்லைனா 5 days ஒன்ஸ் தான் வந்து நான் கிளாத் வந்து வாஷ் பண்ண போடுவேன். வீக்லி ஒன்ஸ் மாவாட்டினாலே போதும், அதுவே எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து 10 days பக்கமாக வந்துடுது. இப்போ இந்த வீக் நான் மாவாட்டினேன்னா நெக்ஸ்ட் வீக் முடி எங்களுக்கு எப்படியும் வந்துடும். அதுக்கப்புறம் வர வீக் வந்துட்டு நாங்கள் இந்த பச்சைப்பயிறு தோசை அந்த மாதிரி ஹெல்த்தி ரிலேட்டடாக வந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து பாஸ்தா, நூடுல்ஸ்
சேமியா இந்த மாதிரி பண்ணி அந்த வீக் வந்து நான் எப்படியாவது ஓட்டிடுவேன். ஏன்னா எப்பயுமே இட்லி தோசையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா. அதனால் நாங்கள் இப்படி 1 வீக் பண்ணோம்னா அப்படி 1 வீக் கண்டிப்பாக நாங்கள் பண்ணிப்போம். மாவு இவ்வளோ சீக்கிரமாக நான் ஆட்ட கற்றுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறது, எதுவுமே பண்ண தெரியாதவளுக்கு மாவு இவ்வளோ சீக்கிரம் ஆட்ட கற்றுப்பேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக அப்படி வெயிட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு மாவே. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ட்ரெஸ் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸு பார்க்க நல்லா தான் இருந்தது, கலருமே நல்லா தான் இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு 2-3 டேஸ் எதுவுமே பண்ணவே இல்லை, பிடிச்சிருக்கு போட்டு பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லி வச்சுட்டேன். திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அந்த ட்ரெஸ்ஸு ரிட்டர்ன் அனுப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அது எதுக்கு வாங்கினோன்னா கோயில் ஃபெஸ்டிவல் வருது, ஸோ அதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கணும். அது விவேக்கோட செலெக்ஷன் தான். ஆனால் நான் என்ன நினச்சேன்னு தெரில, எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த vlog வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்த vlog தான். அந்த 2 டேஸில் என்னோடய டே இன் மை லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் தான் எடுத்தேன். சப்போஸ் யாருக்காவது இந்த vlog பிடிக்கலைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி இருந்தேன். அந்த டே ஃபுல்லாகவே யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக தப்பா இல்லை சரியான வேலை தான் நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எதையோ ஒன்று மைண்டில் போட்டு நானே வந்து டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்ரெஷன் ஆகிறேன். எவ்வளவோ காம் பண்ண பார்த்தாங்க விவேக்கு, ஆனால் நான் என்னால் வந்து அதிலேருந்து ஓவர் கம் ஆகி வெளியே வரவே முடியல. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே கிளியராகவே இருந்தேன். இஃப் யூ டோன்ட் ட்ரை யூ வில் நெவர் நோன். ஸோ ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம பண்ணுறது வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம தப்பு பண்ண தான் போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டதுக்கும் இப்போ நான் எடிட் பண்ணி போகிறதுக்கும் ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் இன் ஃப்யூச்சர் நான் அதை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டான வேலை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் இந்த விஷயத்த மட்டும் சொல்லலை, பொதுவாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து எடுத்தவுடனே நமக்கு வந்து பலன் கிடைக்காது. நம்ம பண்ண அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்க தான் நமக்கு அதுக்கான ப்ராக்ரஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈவினிங் வந்து பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சோலோவாக வந்து பார்க் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு விவேக் அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குக்கே வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.